இந்த நாட்டுல பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக உண்மையாவே வேற லெவலான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். உங்களோட தினசரி வாழ்க்கையில நீங்களும் இந்த தவறுகளை பண்றீங்களான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எஸ்கலேட்டர்ல போகும்போது எப்பவுமே இந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கோங்க, இல்லன்னா ஆபத்துல முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரே ஒரு சிட்டியோட போலீஸ் பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பல நாடுகளோட ஆர்மியே தோத்து போயிடும். இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இமயமலையில நிறைய விதமான மூலிகைகள் மட்டும் இல்லாம 100% பியூரான உப்பும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எப்போது இமயமலையில கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான உப்போட துண்டுகளை பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனா இந்த போட்டோ பாருங்க. இமயமலையில கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான உப்புகள் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதை திடீர்னு பாக்குறதுக்கு ஏதோ இந்த மாதிரியான இறைச்சிகளோட துண்டுகள் கிடக்கிறது போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த உப்புகள் நேச்சுரலாவே ரெட் கலர்ல இருக்கும். நம்பர் 2, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஷாம்பு பாட்டில்களையும் ஹேண்ட் வாஷ் பாட்டில்களையும் வாங்கி யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்விரான்மெண்ட்லயும் பிளாஸ்டிக் குப்பைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். ஆனா அதுக்கான நல்ல ஒரு சொல்யூஷன் செக் ரிபப்ளிக் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆக்சுவலா செக் ரிபப்ளிக்ல உள்ள நிறைய மெடிக்கல்கள்ல ஷாம்பு, பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ் மாதிரியான பாட்டில்களை ரீஃபில் பண்றதுக்கான மெஷின் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மெஷின் மூலமா நீங்க உங்களுடைய காலியான ஷாம்பு பாட்டில மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் புது ஷாம்பு பாட்டில்கள் வாங்கி யூஸ் பண்றது தடுக்கப்படுறதுனால அங்க பொல்யூஷன் பரவுறது ரொம்பவே குறைஞ்சிரும். நம்பர் 3, பூமியில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த மாதிரியான மனிதர்கள் இருந்தாங்க, எந்த மாதிரியான உயிரினங்கள் இருந்தது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்கள் எல்லாம் தோண்டி ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைக்கிற தோல்கள், எலும்புகள்ல இருந்து தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒண்ணுதான் சைபேரியால இருக்கிற பனிமலைகள்ல ஒரு 9 வயசு பையனுக்கு கிடைச்சிருந்தது. அந்த மிருகத்தோட கொம்பு மட்டும் தான் இந்த மாதிரி வெளியே தெரிஞ்சது, மத்த முழு பாடியுமே மண்ணுக்குள்ளையும் ஐஸ்குள்ளையும் புதைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஜார்கோ மம்மத்ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. நம்பர் 4, இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு கேட்கறதுக்கு நார்மலா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தால உங்களோட வாழ்க்கையே மாத்த முடியும். அதாவது ஒரு சிம்பிளான குட் மார்னிங் குட் நைட் மெசேஜால உங்களோட லைஃப்ல சைக்காலஜிக்கலி ஒரு பெரிய இம்பாக்ட கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா யார்கிட்டயாவது இருந்து நமக்கு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் வர்றத பார்த்துட்டு நம்மளோட பாடியில ஹாப்பினஸ் தூண்டுற அந்த பார்ட் ஆக்டிவேட் ஆகிருமா. அண்ட் இந்த சந்தோஷம் நம்மளோட டேயை பாசிட்டிவா வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் குட் மார்னிங் குட் நைட் ஷேரும் பண்ணுங்க, ரிசீவும் பண்ணுங்க. நம்பர் 5, எப்படி உங்களோட பாடியில இருக்கிற இந்த பார்ட்டெல்லாம் அம்புஜா சிமெண்ட்க்கு சேலஞ்ச் கொடுக்க முடியும். ஆக்சுவலா நம்ம பாடியில இருக்கிற தைபோன் கான்கிரீட் கல்ல விடவும் ஸ்ட்ராங்கா இருக்குமா. அது மட்டும் இல்லாம நம்மளோட பல்லு இந்த உலகத்துல இருக்கிற ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்களுக்கு ஈக்குவலா இருக்குதாம். ஆனா டைமண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்பர் 6, இந்த காடுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை சுத்தி நிறையவே மரங்கள் எல்லாம் நிற்கும். அந்த மரங்கள்ல உள்ள கிளைகள் எல்லாம் வளர்ந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர்ல படாம இருக்கிறதுக்காக எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர்களை சுத்தி வளர்ற மரங்களோட கிளைகளை இந்த மாதிரி ஹெலிகாப்டரோட உதவியால ரொம்பவே சுலபமா கட் பண்ணுவாங்களாம். இதை நமக்கு வீடியோல பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா இதை ஒரு ஸ்கில்ஃபுல்லான பைலட்டால மட்டும் தான் பண்ண முடியும். நம்பர் 7, இந்த விஷயத்தை எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லனா ஒரு எஸ்கலேட்டரால உங்களோட உயிரையும் எடுக்க முடியும். ஆக்சுவலா ஒரு எஸ்கலேட்டரோட ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்கு நிறையவே கேப் இருக்கும். ஏன்னா ஒரு எஸ்கலேட்டர் ரன் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான கேப்ங்கிறது தேவையான ஒண்ணுதான். அதனால தான் இந்த எஸ்கலேட்டரோட ஸ்டார்டிங் பகுதிக்கு வரும்போது நீங்க ஸ்லிப்பர் இல்ல கிளாக்ஸ் மாதிரியான செருப்புகளை போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான செருப்புகள் உங்களோட கவனம் கொஞ்சமா தசதருமுனால இந்த மாதிரி உள்ள போயிரும். ஒருவேளை செருப்போடு சேர்ந்து நம்ம காலும் போச்சுன்னா அவ்வளவுதான். அதனால தான் எஸ்கலேட்டர்ல போகும்போது மொபைல் மாதிரியான எதுலையுமே உங்களோட கவனத்தை வைக்காதீங்க. நம்பர் 8, நம்ம மனிதர்கள்ல ரைட் ஹேண்டட் பீப்பிளும் இருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்டட் பீப்பிளும் இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை நம்மளால விலங்குகள்ட்டையும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வீடுகள்ல வளர்க்கிற நாய்கள் இல்ல பூனைகளும் லெஃப்ட் ஹேண்டட் இல்ல ரைட் ஹேண்டடா இருக்குமா. அதே நேரத்துல நீங்க ரைட்டா லெஃப்டாங்கிறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்பர் 9, இந்த ஒரு ஸ்டாட்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அது என்ன, இந்த உலகத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 800 கோடி அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த எண்ணிக்கை இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதோட 7% பாப்புலேஷன் தான் இந்த உலகத்துல இருக்குது. அதாவது இன்னையில இருந்து 10,000, 20,000, 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பிறந்தவங்களோட எண்ணிக்கை இன்னையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அதுக்கு ஒரு 7% தான் இருப்போமா. நம்பர் 10, உங்களோட மாடுகளை கொசுகள்ட்ட இருந்து பாதுகாக்கணும்னா சிம்பிளா அதுங்க மேல இந்த மாதிரியான ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் மோஷன் கேமோஃப்ளேஜ் போல வேலை செய்யுது. இதனால கொசுக்களாலையும் அது மாடுதான் சொல்லி கண்டுபிடிக்க முடியாதான். நம்பர் 11, நம்ம ஹியூமன் பாடியில கிட்டத்தட்ட 60% தண்ணீர் தான் இருக்குது. அதே போல நம்ம உடம்புல இருக்கிற மூளையை மட்டம் பார்த்தோம்னா மூளை 70ல இருந்து 80% முழுக்க முழுக்க தண்ணீரால தான் உருவாக்கப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வெறும் தண்ணீரால உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் இந்த உலகத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டு. நம்பர் 12, குளிர் பிரதேசங்கள்ல எல்லாம் துணியை துவைச்சு காய போடுறது கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் போல. ஏன்னா குளிர்னால உறைஞ்சி இருக்கிற இந்த ஜீன்ஸ் பேண்ட்களை பாத்தீங்கன்னா ஏதோ இன்விசிபிள் மேன் நின்னுட்டு இருக்கிறது போல தெரியும். இதே மாதிரி ஐஸ்ல உறைஞ்சு போன பேண்ட்களை வச்சு ஜீன்ஸ் பேண்ட்களோட ஸ்கல்ப்சர்களை உருவாக்கிட்டாங்க. ஆனா இந்த ஜீன்ஸ் பேண்ட்களை இந்த அளவுக்கு உறைஞ்சி இருக்குதுன்னா அந்த இடத்துல குளிர் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் 13, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலா ஒரு கார்டனோட கிரில்ல தான் இந்த மாதிரி மோல்ட் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல அயனை நல்லா சூடு பண்ணி அதை மண்ணால உருவாக்கப்பட்ட ஃப்ரேம்ல ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அது கூல் டவுன் ஆனது இந்த மாதிரியான கிரில் ரெடி ஆகிடும். ஆனா இதை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஃபேண்டசி மூவில ஒரு பொருள் பவரை பாக்குறது போல இருக்குது. நம்பர் 14, ஒரு சிலவங்களுக்கு மைக்ரேன் ஏற்படுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல உங்களுக்கு ஒருவேளை மைக்ரேன்
மைக்ரேன் இருக்கா இல்ல இருக்கிறது போல சந்தேகம் இருக்குதான்னா அதை நீங்க இப்பவே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மைக்ரேன் உள்ளவங்களோட விஷன் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் மைக்ரேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 15 மோஸ்ட்லி பார்க்க போனா நம்ம இந்தியால தான் ரொம்பவே அதிகமான டிராபிக் ஜாம் ஆகும். ஆனா இந்த உலகத்துல டிராபிக் ஜாம் இல்லாத ஒரு இடம்னு பார்த்தோம்னா அது அலாஸ்கா தான். அதுக்காக அங்க உள்ளவங்க எல்லாம் அதிகமா வண்டிகள் எல்லாம் இருக்காதுன்னு எல்லாம் நினைக்காதீங்க. அங்கேயும் ஓரளவுக்கு வண்டிகள் உண்டு. ஆனா அங்க உள்ள மக்கள் மோஸ்ட்லி வேலைக்கு நடந்து போகிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். நம்பர் 16 ஒரு போலார் பியரோட முழு லிவரையும் சாப்பிட்டீங்கன்னா வைட்டமின் ஏ யோட ஓவர் டோஸ் காரணமா உங்களோட உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா வைட்டமின் ஏ ஹியூமன் விஷன் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதோட அளவு ரொம்பவே அதிகமாகிட்டு அது நம்மள மேல கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 17 நம்ம ஹியூமன் பாடியில மொத்தம் 206 எலும்புகள் இருக்குது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அதுல 60 எலும்புகள் நம்ம கால்கள்ல மட்டுமே இருக்குதாம். இதனால தான் நம்ம காலு நம்ம கைகளை விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்பர் 18 இந்த பென் தான் ஒரு நேரத்துல நிறைய குழந்தைங்களோட ட்ரீம் பென்னாவே இருந்திருக்கும். அதாவது ஒரு நேரத்துல நம்ம எல்லாருக்குமே இந்த பெண்ணை வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அண்ட் கண்டிப்பா உங்களோட இந்த பெண்ணை வாங்குறதுக்கான ட்ரீம் உண்மையாகி இந்த பெண்ணை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்கிற எல்லா கலரையுமே வெளியே எடுத்து ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி அமுக்கி பார்த்திருப்பீங்க. பட் சேட்லி நம்மளால ஒரே ஒரு கலர் தான் ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியும். நம்பர் 19 கடந்த வருஷத்தோட வெறும் நியூயார்க் சிட்டியோட மட்டும் போலீஸ் பட்ஜெட் மட்டுமே 48,000 கோடி ரூபாயாம். இவங்களோட இந்த வெறும் ஒரே ஒரு சிட்டியோட பட்ஜெட் நிறைய நாடுகளோட முழு மிலிட்டரிக்கே இருக்காது போல. ஆனா நியூயார்க் சிட்டிக்கு மட்டுமே இவ்வளவு பட்ஜெட் போட்டு போலீஸ வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல கிரைம் ரேட்டோட அளவு எந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கும் என்கிறத யோசிச்சு பாருங்க. நம்பர் 20 இந்த நார்மலான விஷயங்களை நீங்களும் கண்டிப்பா தினம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த விஷயங்கள் நமக்கு டேஞ்சரஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேருக்கு கிளாஸ்ல தண்ணீர் குடிச்சாலும் சரி இல்ல பாட்டில்ல தண்ணீர் குடிச்சாலும் சரி வாய் வச்சு குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி எப்போ வாய் வச்சு குடிக்கிறனால உங்களை ஏதாவது பாக்டீரியாஸ் தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம். ஏன்னா ஓப்பனா வெளியே இருக்கிற எந்த ஒரு பொருட்கள் மேலயுமே ஈஸியா பாக்டீரியாக்கள் வந்து உட்காந்துரும். அது மட்டும் இல்லாம ஒரே கிளாஸ்ல நிறைய பேர் வாய் வச்சு குடிக்கும் போதும் ஒரு ஆள்கிட்ட இருக்கிற பாக்டீரியாஸ் இன்னொருத்தங்கிட்ட பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில சமயங்கள்ல இந்த பாக்டீரியாஸ் காரணமா லிப்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம். அடுத்தது அலாரமா ஆஃப் பண்ணது இந்த தவிர மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழும்புறதுக்காக அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிக்கும் போது அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் போச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களோட டார்கெட் காலையில எழும்புறதா இருக்காது, அந்த அலாரத்தை ஆஃப் பண்றதா தான் இருக்கும். இது காரணமா இம்பார்ட்டன்டான ஒரு நாளையில நீங்க காலையில எழும்ப வேண்டியது இருந்தாலும் உங்களை அறியாமலே நீங்க தூக்கத்துல அலாரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிருப்பீங்க. இதனால தான் எப்பவுமே நீங்க அலாரம் வச்ச டைம்க்கு எப்பவுமே எழும்பிடணும். இந்த மாதிரி அலாரம் அடிக்கும் போது ஒரு வாரம் எழும்பி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அடுத்ததா நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான தூக்கம். நிறைய பேர் அவங்களோட வேலையை முடிக்கிறதுக்காக ராத்திரியும் பகலுமா முழிச்சு இருந்து வேலை பார்ப்பாங்க. அண்ட் அவங்களோட மனசுல நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் சொல்லி அவங்களுக்கு அவங்கள நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். ஓகே இந்த மாதிரி தோணுறதுல ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ராத்திரியும் பகலுமா முழிச்சிருந்து வேலை பார்க்கறதுனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி தான் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுமா. அது மட்டும் இல்லாம சரியா தூங்காதனால இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மூளை உங்களை ரொம்பவே சீக்கிரமா ஒவ்வொரு நாளும் டயர்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்க என்சைட்டி டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு ராத்திரி வேலை இருந்தாலும் இல்ல பகல்ல வேலை இருந்தாலும் வேலை இருந்து செய்யறதுல தப்பு இல்ல. ஆனா கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் தூக்கத்தை உங்களோட உடம்புக்கு கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.